ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்கள் உறுதியாக கொடுக்கல் வாங்கல்ல மன உளைச்சல் அதிகமாக சந்தித்தே தீர்வார்கள். இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். அடுத்தது இரண்டாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் அதாவது இரண்டாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் மாந்தி நின்று விட்டால், அப்போ மாந்தி நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனோட வீட்டில் இருக்கிற பொருள்கள் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மாந்தி இரண்டாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் இருந்து விட்டான். அப்போ திருடு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுனால நம்ம ரொம்ப பொருளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இருக்குது. அடுத்தது அதே நட்பு இருந்துருச்சுன்னா, இரண்டாம் பாவத்தோட அதிபதி நின்ற நட்சத்திரம் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லக்னத்துக்கு அது நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இந்த இரண்டாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும். என்ன சொன்னது சுருக்கமான ஒரு விஷயத்தை இதில் இன்னும் தெளிவான ஒரு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜீரண கோளாறுகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா ஜீரண கோளாறு அதிகமாக மாத்திரை எடுத்துக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அவர்களுக்கு அமையும். அடுத்தது ஹோட்டல் அல்லது கோவிலுக்கு சாப்பாடு செய்யும் பாத்திரங்களை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இரண்டாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவங்க கோவில் அல்லது ஹோட்டலில் யாரோ ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவு சமைப்பு கொடுப்பதற்கான பொருளை வாங்கி கொடுக்கும்போது, ஏன்னா இரண்டாம் இடம் என்பது வாய் சம்பந்தப்பட்டது, உணவு சம்பந்தப்பட்டது, தானம், அது நம்ம பொருளாதாரத்தில் மேன்மையடைவதற்கு இந்த மாரி ஒரு விஷயத்தை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் ஒரு உத்வேகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பண பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இட்லி பாத்திரம், அந்த ஹோட்டலுக்கு தேவையான பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அதை பயன்படுத்த நம்மளுடைய கஷ்டங்களும் குறையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இதை எப்போ கொடுத்தா நமக்கு சிறப்பாக இருக்கும்? ஒன்று ஜென்ம நட்சத்திரம், ரெண்டாவது இரண்டாம் அதிபதி நட்சத்திரம். இரண்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் இரண்டாம் அதிபதியை ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம், ரெண்டாம் இடம் அதிபதி யாருன்னா குரு. அப்போ குருவோட நட்சத்திரத்தில் அந்த பொருளை பாத்திரத்தை வாங்கி கொடுக்கும்போது நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு உதாரணத்தை சொன்னோம், உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி என்ன கிரகம் வருதோ அதனுடைய நட்சத்திரத்தில் வாங்கிக்கலாம். அடுத்தது அம்பாள் ஆலயம். இந்த இரண்டாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா இந்த பணப்பற்றாக்குறைகள், கொடுக்கல் வாங்கல தடுமாற்றம், கடன் பிரச்சனை, அவமானத்திலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு அம்பாள் கோவிலில் உண்டியல் செய்து கொடுப்பது ரொம்ப சிறப்பு. காணிக்கை செலுத்துகிற உண்டியல் அதில் உங்களோட பெயர் போட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான தன்மைகளை கொடுக்கும். சரி, இந்த அடுத்தது இன்னொரு பரிகாரம் என்னன்னா, பசுமாட்டிற்கு பால் கறக்கும் பசுவுக்கு, பசுமாடு பால் கறக்கும் பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான தன்மைகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தையும் நீங்கள் எடுத்து செய்து கொள்வது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த இரண்டாம் இடத்து அதிபதி எல்லா கிரகத்தில் இருக்கட்டும், ஆனால் இந்த இரண்டாம் இடத்து அதிபதி மட்டும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டா என்னென்ன பலனை கொடுக்கும்? இது வரைக்கும் எம்எம் சிஸ்டத்தில் யூடியூப்பில் சொல்லாத ஒரு தகவல் இது. அதனால் இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம், இரண்டாம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருந்து விட்டால் அதிக ஆசைகள் ஏற்படுத்துவார், சிக்கலை உண்டாக்கும். அதிக ஆசை ஏற்படுத்தி அதனால் சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துருச்சுன்னா அதனால் அவச்சொல்லை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இரண்டாம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துருச்சுன்னா அவங்க எக்காரணத்தை கொண்டு பாம்பை அடிச்சிடக்கூடாது. அப்படி மீறி பாம்பை அடித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு பல வகையில் பாதிப்பை கொடுத்து விடும். அப்போ கருதங்கிறதுக்கான சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்காது, இல்லைன்னா புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும், நிறைய சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இரண்டாம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் இதை ஒன்றை மட்டும் மறக்காமல் செய்யவே கூடாது. அடுத்தது அந்நிய நாட்டு பணம் கையில் இருக்க வேண்டும். அதாவது வெளிநாட்டுடைய பணம் ஏதோ ஒரு நோட்டு, நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நோட்டை கையில் வைத்து கொள்வதன் மூலமாக தன பிரச்சனைகள் குறையாது.
அது பண பிரச்சனைகளே வராது, பண ஈர்ப்பு விசைகள் அதிகரித்து கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயங்கள்லாம் நிறையா சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த 786 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 786 நம்பர் கூட வந்து இதுக்கு இந்த 2ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கு. இந்த நம்பரை யூஸ் பண்ணாலும் தனம் பெருகும், பண சேமிப்பு அதிகரிக்கும். ஏன்னா 786, இந்த 7 என்பது கேது, 8 என்பது சனி, 6 என்பது சுக்கிரன் எண்கணித பிரகாரம். இது மூன்றும் சேர்ந்ததான் ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் தன்மைகளும் பணத்தை சேமிப்பு வைக்கக்கூடிய ஆற்றல் தன்மைகள் உருவாக்கி கொடுக்கும். இவங்க நினைச்சா தூக்குவாங்க, இவங்க நினைச்சா சேர்த்துவாங்க. அதனால் இதை 786 அப்படின்ற ஒரு நம்பரை பயன்படுத்துவதன் மூலமாக, அந்த நோட்டை வந்து பயன்படுத்துவதன் மூலமாகவும் ஒரு தனப்பெருக்கங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா வீட்டில் வந்து பீங்கான் பொருளை வைத்து வழிபாடு செய்யல. பீங்கான் பொருள் அதிகமாக வீட்டில் வைக்கிறது நல்லது. அந்த பீங்கான் பொருளில் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஊறுகாய் வைத்து கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு தனப்பெருக்கத்தை பெருகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை கூட நீங்கள் அது வந்து ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். பொதுவாக இந்த 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்றது வந்து நம்மளுடைய தனத்தை பெறுகிறத மட்டும் இல்லை, நம்முடைய பேச்சுகள் சொல்லுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ 2ஆம் பாவத்தோட அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் முன்னோர்கள் வழிபாடு, சித்தர் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். முன்னோர்கள் வழிபாடு, சித்தர் வழிபாடு. அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெறும் ஒரு இடத்துல வந்து காயினை வந்து அதில் செலுத்துறது, கும்பாபிஷேகத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரூபா காயினாச்சும் உண்டியில் போடுவது ரொம்ப நல்லது கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நாட்களில். அப்போ அதை பண்ணுவதன் மூலமாக நல்ல ஒரு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து வீட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதை வந்து பயன்படுத்தாமல் காயினாக வாங்கி வைக்கிறது தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். பொதுவாக ஒரே இடத்துல வந்து தங்கமும் வெள்ளியும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. தங்கமும் வெள்ளியும் ஒரே இடத்துல வைத்துக்கொள்வது சிறப்பில்லை. அப்போ ரெண்டு வெவ்வேறு இடத்துல வைத்துக்கொள்வது தான் ரொம்ப சிறப்பு. ஒரு இடத்துல பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல தங்க வைங்க, இன்னொரு இடத்துல பணம் வைக்கிற இடத்துல வெள்ளி வைங்க, அது தப்பு இல்லை. பணம் வைக்கிற இடத்துல தங்கத்தையும் அதே பொருள், வெள்ளியும் அதே பொருள் வைக்கும்போது பண தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் வந்து என்றைக்குமே நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு பொருள் வாங்க போகும்போது தங்கம் வாங்கும் போது வெள்ளி வாங்காதீங்க, வெள்ளி வாங்கும் போது தங்கத்தை வாங்காதீங்க. ரெண்டும் வெவ்வேறு நாளில் போய் வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ரெண்டும் ஒரே டைமில் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீ போய் வாங்குறது பல தடைகள் வரும். நீங்கள் வேணால் வாங்கி பாருங்கள், அடுத்து நீங்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்கிறதுக்கு நிறைய பணப்பற்றாக்குறைகள் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அதனால் ரெண்டும் ஒரு நாள் வெள்ளி வாங்கினீங்கன்னா ஒரு நாள் தங்கம் வாங்குங்க, ரெண்டும் ஒரே டைமில் போய் வாங்க வேண்டாம். சரிங்களா? சரி, அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் சுருக்கமாக ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நேரம் கருத்தில் கொண்டு. அதனால் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற MM சிஸ்டம் ஜோதிட விடிவெளி என்ற புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி இதை பார்த்தீங்கன்னா இது எல்லா பாயிண்ட்டும் கொடுத்துருக்கு, 20 பாயிண்ட் 15 பாயிண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நான் எழுதின புத்தகம். ஸோ அந்த புத்தகத்தில் எல்லாத்துக்கும் பரிகாரமும் பலன்கள் எல்லாமே தெளிவாக அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த வகையில் எடுக்கும்போது 2ஆம் இடத்து அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அதிகமாக இருக்கும். அடுத்தது அரசு வேலை அல்லது அரசு சேவை சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக வருமானத்தை பெருகுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்தது நிர்வாக பொறுப்பு சிறப்பாக இருக்கும். நிர்வாக பொறுப்பு சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து அரசு ஊழியருடன் நட்பு ஏற்படுத்தி கொள்வதால் நல்லது. இவர்கள் 2ஆம் இடத்து அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் அரசு ஊழியர்களோட நட்பு வைத்துக் கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்து அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் அதிகமாக சேரில் உட்காந்தாலும் எங்கே போனாலும் அடிக்கடி கால் மேல் கால் போட்டு உட்காருவாங்க. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து இவங்க எப்பொழுதுமே ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும்போது
நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும். 2ஆம் இடத்து அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அவர்கள் ஓம் நம சிவாய சிவாய நமக அப்படின்ற மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்து கொண்டே வந்தாங்கன்னா பணப்பற்றாக்குறைகள் வராது, குழப்பத்திலும் தெளிவாகும், வார்த்தையிலும் பேச்சிலும் நிதானங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட தன்மைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இது 2ஆம் இடத்து அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் இந்த தன்மைகள் உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால், 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதன் மூலமாக லாபத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்தால் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மூலமாக செஞ்சாங்கன்னா தனம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி தேய்வீரலில் பிறந்தான்னு வச்சுக்கோங்க, 2ஆம் இடத்தை சந்திரன் இருந்து தேய்வீரலில் பிறந்தாங்கன்னா அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. வளர்வீரலில் பிறந்தாங்கன்னா சிறப்பாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தண்ணினால இவங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்தால் அலர்ஜி ப்ராப்ளம் உண்டு. நேரத்திற்கு தகுந்தாறு போல பேசும் ஆற்றல் உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கு தகுந்த மாரி சூழ்நிலைகளை தன்னுடைய பேச்சுகளை மாற்றி மாற்றி பேசக்கூடிய குணாதிசயங்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு அப்படின்றது இருக்குது. இவங்க பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை சாப்பிடாம இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. உணவில் பொறுத்த வரைக்கும் மீன் சாப்பிடக்கூடாது, கடல் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளணும். அதாவது கடல் நீரினால் வரக்கூடிய அந்த உயிரினங்கள் இருக்கிறதெல்லாம் இந்த 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா கம்பல்சரி அவங்க அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது அவங்களுடைய தனம், வாழ்வாதாரம், சொல்லு இதெல்லாம் நல்ல பலப்படுத்தி கொடுக்கும். அதனால் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து அதிபதி இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா தன கஷ்டம், பண கஷ்டம், பொருள் நஷ்டம் வந்தால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னீர் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அந்த பன்னீர் யாருக்கு கொடுக்கணும்னா விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதற்கான அந்த பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலமாக எல்லா வகையான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், தோஷங்களும் அவர்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால். அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால், 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா வார்த்தைகள் அதிகமாக பேசி கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொள்வார்கள். இவர்களே அதிகமாக பேசி அதே நேரத்தில் கஷ்டத்தையும் உருவாக்கி கொள்வார்கள். அடுத்தது பூமி மனை மூலம் பிரச்சனைகள் உண்டு, ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். என்னைக்குமே 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் பூமி மனையினால நன்மையும் உண்டு, பூமி மனையினால சிக்கலும் பிரச்சனையும் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரம் இருந்தால் சூட்டை கலைப்பி விட்டுருச்சுன்னா இவங்களுக்கு உடனே வயிற்றொலி பிரச்சனைகள் வரும். 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரம் இருந்தால் அப்போ என்ன பண்ணோம், 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் அடிக்கடிக்கு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் குடிக்கணும், மோர் குடிக்கணும். இதை குடித்துக் கொள்வது நல்லது. 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் ஸ்டோன் அட்டாக் ஆகக்கூடிய அமைப்பாற்றல் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத இருக்குது. அதே போல் 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் மலச்சிக்கல், ஆசன வாய் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்துவிட்டால் கணவர் மீது ரொம்ப பிரியமாக இருப்பார்கள். கணவர் மீது ரொம்ப பிரியமாக இருப்பார்கள். ஆண் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா மனைவி மீது கோபம் ஏற்படும், மனைவி மீது கோபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்கள் பல பேருக்கு இவருடைய சொற்கள்னால பல பேர்த்துக்கு மன உளைச்சல்லாம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும்.
பொதுவாக இந்த 2ஆம் இடத்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்துருச்சுனாவே ராசிக்கல் மூல ஒரு ஆர்வங்கள் இருக்கும். இந்த ராசிக்கல் போட்டால் நல்லா இருக்குமா, இப்படி இருந்தால் அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணக்கூடாது, 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் சூடாக சாப்பிட்டால் ஜீரண கோளாறு பிரச்சனை கொடுக்கும். அப்போ ஹீட்டான சாப்பாடு இவங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ள வேண்டும். இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான பிரச்சனையும் தீர்த்து வைப்பதற்கும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பதற்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக இதில் வரக்கூடிய நெகட்டிவெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். என்றைக்குமே 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் பூமி மனை பிரச்சனை, வாய் வாக்குவது பிரச்சனைகள், சொற்கள்னால பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த மாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட காவல் தெய்வத்தை அவங்க வழிபாடு செய்வதன் மூலமாக எல்லா வகையான நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்துருச்சுன்னா, 2ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கல்வியில் வித்வானாக இருப்பார்கள். கல்வியில் வித்வான். அப்போ ஒரு சிலர் படிக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா படிக்காத விஷயத்தை படித்த மாரி ஞானி மாரி அனுபவிக்கவர்களாக பேசுவார்கள். 2ஆம் இடத்தை விதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஞாபக சக்தி அவர்களுக்கு உண்டு. ஞாபக சக்தி உண்டு. இந்த 2ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து அந்த நபர் வந்து நூல் ஆசிரியர், எடிட்டர், ஆடிட்டர், வங்கி கணக்காளர், பத்திரப்பதிவு இந்த துறையில் இருந்தாங்கன்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பயங்கர பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. 2ஆம் இடத்து அதிபதி புதன் இருந்து ஆடிட்டராக இருந்தாங்கன்னா, அடுத்தது வங்கி கணக்காளர், நூல் ஆசிரியர் இருந்தாங்கன்னா பத்திரப்பதிவு பண்ணால் அவங்களோட திறமை பல பேர் பாராட்டப்பா இவர்கிட்ட போப்பா கரெக்டாக கொடுப்பாங்க. அப்படியே கோர்வையாக கொண்டு வருவாங்க அந்த வாசகத்தையும் அந்த தன்மையும். ஏன்னா பத்திரப்பதிவு பண்ணுறேன்னா அந்த கோர்வை வந்து எல்லாத்துக்கும் வராது. பெரும்பாலும் பத்திர ஆபீஸுக்குள்ள ஒரு தனித்துவம் பெற்று இருக்கிறவங்க எல்லாருமே 2ஆம் இடத்து அதிபதி புதனோட நட்சத்திரத்தில் இருக்கும் அல்லது 2ஆம் இடத்தை புதன் பார்க்கும். அவங்க மட்டும்தான் ஸ்டாண்டர்டாக பண்ண முடியும். அந்த கோர்வையை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. சரி, இந்த 2ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்துருச்சு அப்படின்னா டைரி எழுதி குறிக்கி வைக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. எப்பயுமே ஒவ்வொன்று ஒரு பணத்தை கொடுக்குறாங்கன்னா அது எழுதி வச்சுக்குவாங்க. எழுதி வச்சுக்கிற தன்மைகள் பலங்கள்லாம் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த நிறைய பேர் ஜோதிட ஆசனாக இருக்கிறவங்கலாம் வந்து புத்தகம் எழுதுதல் இந்தமாரி ஆர்வங்கள் எண்ணங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் 2ஆம் இடத்து அதிபதி புதனோட நட்சத்திரத்தை இருந்தால் குழந்தைங்க என்னென்ன சாப்பிடுமோ அதெல்லாம் சாப்பிடக்கூடிய குணங்கள் அவங்ககிட்ட இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்களை என்னென்ன விரும்பி சாப்பிடும், மிட்டாயி, அந்த கடல உருண்டை, இந்தமாரி இருக்கிறதெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடக்கூடிய எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி என்றைக்குமே இளமையாக இருக்கணும், அதுக்கு என்ன உணவு எடுத்துக்கொள்ளணும் அந்தோட சிந்தனை அவங்ககிட்ட இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி புதனோட நட்சத்திரம் தான் என்றும் இளமை, வயதில் மூத்த தோற்றம்லாம் இருக்காது. அந்தமாரி சிறப்பு இருக்கும். அப்ப 2ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் புதன் இருந்து உங்களுக்கு பண கஷ்டம், தன கஷ்டம், பொருளாதார விளைவுகள், தொழிலில் திருப்தி இல்லை, ஒரு மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ அல்லது வரவு செலவு எழுதுகிற அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய கணக்கு பார்க்கக்கூடிய நபர்களுக்கோ நோட்டு பேனா ரெண்டுமே வாங்கி கொடுக்கணும். நோட்டு பேனா இதை அதிக அளவில் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அடுத்தது இதை விட என்னன்னா திருநீர் போட்டு கொடுக்கறதுக்கான பேக்கெட் கவர் இருக்குது பாருங்க, அதை வந்து பிரிண்ட் போட்டு கொடுப்பதன் மூலமாக நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 2ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் புதன் இருந்துருச்சுன்னா உண்மையாலுமே ரொம்ப கிரேட். அவங்க வந்து திருநூறு பேக்கெட் அடித்து கொடுத்தீங்கன்னா அவங்களோட தொழில் கிளைண்ட் நிறைய அதிகரிப்பாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச 2 ஜோதிடத்தை சொல்லியிருக்கிறேன். 2 பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இப்போ இல்லை, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒரு ஜோதிடர்கள் வந்தாங்க. கூட்டம் வரல அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஒரு கோவிலில் வந்து திருநூறு பாக்கெட்டு உங்களை வந்து உங்கள் பேர் அட்ரஸை போட்டு பிரிண்ட் அடித்து கோயிலோடைய அட்ரஸை போட்டு திருநூறு வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஐயா இதை அடித்து கொடுத்தா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு. கண்டிப்பாக வருவாங்க. 2 ஆப்ஷன் உங்களுக்கு. ஒரு ஆப்ஷன்
அந்த திருநூறு என் கோயிலில் கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, இது ஆத்மார்த்தமாக இவர் செய்கிறாரு, அப்போ இவருடைய கடவுள் பக்தியும் உணர்வும் எண்ணங்கள் சிந்தனை இவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இவர்கிட்ட போய் பார்க்க போகலாம். அப்போ கோயிலுக்கு சேவை செஞ்ச மாரி ஆச்சு, உங்களுடைய விளம்பர டெவலப்மெண்ட் ஆச்சு, உங்களுக்கு கிளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் 8 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2 பேர் வர்றதே பெரிய விஷயம். வாரத்தில் 5 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பேர் கம்மி இல்லாமல் வராங்க. அதுக்கு என்ன காரணம்? இதை அடித்து கொடுத்தது ஒரு காரணம். ரெண்டாவது, அவர் கிளைண்ட்டுக்கு திருப்தியாக சொல்லும் பொழுது அவங்க போய் இன்னும் 2 கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வருவாங்க. இது அப்படியே என்ன ஆகும்? டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். என்றைக்குமே ஜோதிடம் பார்த்த ஆஃபீஸ் அலுவலகம் போட்ட உடனே கூட்டங்கள் அதிகமாக வரும்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வரலைன்னா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அலுவலகம் நம்ம போட்ட உடனே டெய்லியும் எல்லாத்துக்கும் 10 பேர் 20 பேர், இன்றைக்கெலாம் ஒவ்வொரு ஊரில் நமக்கு தெரிஞ்ச ஜோதிடம்லாம் ஒரு நாளைக்கு 50 ஜாதகம்லாம் பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. 50 ஜாதகம் பார்க்குறவங்க கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜாதகத்துக்கு 100 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு 50 ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ அவங்க எத்தனை வருடத்தோட உழைப்பு இருந்தால் ஒரு நாளைக்கு 50 பேர் பார்க்குற அளவுக்கு வந்திருக்கும். எடுப்பிலேயே எல்லாத்துக்குமே ஒரு டெய்லியும் ஒரு 10 ஜாதகம் பார்க்குற அளவுக்கு ஒரு ஜோதிடருக்கு வந்தாவே அதுவே இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ ஒரு 50 பேர்த்துக்கு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து நைட் வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போ எத்தனை வருடத்தோட அவருடைய உழைப்பு இருக்கும், எத்தனை கிளைண்ட் மூலமாக அடுத்தடுத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாரி ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த ஜோதிடர்களுக்கு இது ரொம்ப, இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம்னா அவர் தான் தனத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ அதற்குரிய பொருளோ அதற்குரிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான அற்புதமான ஒரு வழிமுறை. மற்றவர்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இது ஜோதிடர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது புதனுக்கு மட்டும் இல்லை, 2ஆம் இடத்து அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தாலும், செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்தாலும், புதனோட நட்சத்திரத்தில் இருந்தாலும், உண்மையை சொல்ல போனோம்னு வச்சுக்கங்களேன், எனக்கும் 2ஆம் இடத்து அதிபதி புதனோட நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். நான் வருடத்துக்கு ஒரு முறை திருநூறு பாக்கெட்டு கவர் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார். அவர் போன வாரமே சொல்லிட்டு போனது, இன்றைக்கி ஒருத்தருக்கு 1500 திருநூறு பாக்கெட்டு கவர்கள் இன்றைக்கி கூட நான் அடித்து கொடுக்கறதுக்கு காரணம். வருடத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி அவங்க வருஷம் கரெக்டாக இந்த தை மாதத்தில் கேட்பாங்க 2000 கவர் 3000 கவர் அடித்து கொடுக்குறது. அப்போ இதை நம்ம பண்ணும்போது டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குமே ஒழிய குறையாது. சரிங்களா? சரி, அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருந்து விட்டால், 2ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் பணத்திற்கு எப்பொழுதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உண்டு. அதே போல சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள், போராடுவார்கள். வார்த்தை மட்டும் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றி ஆகணும், அது கரெக்டாக நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு உத்வேகமும் அவங்களோட மனசுக்குள்ள இருந்து அது போராடி ஜெயிக்கின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி 2ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேத சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை உண்டு, ஆலயம் அடிக்கடி செல்வார்கள். இவங்களோட கையில் எப்பயுமே பாக்கெட்டில் பணம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. பிளானிங், திட்டமிடுதல், இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ செலவாகுது, இதை பண்ணணும், இதை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் ஞாபக சக்தி அதிகமாக உண்டு, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் குருமார்களை மதிப்பார்கள், குருமார்களை அவமதித்து பேச மாட்டாங்க. அப்படி 2ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் குருவை அவமதித்து பேசினாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லை, குடும்பம் மட்டுமல்ல, எல்லா வகையிலுமே அவங்களுக்கு பல சரிவுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் அன்பர்கள் பார்த்தீங்கன்னா குருமார்களை எப்படி பார்க்கணும், குருமார்களை எப்படி நினைக்கணும்னு கூட தெரியாமல் இன்னைக்கெல்லாம் சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மனக்கவலை வேதனையும் ஏற்படுத்தி கொடுக்குது. குருமார்களை எப்படி நினைக்கணும் அப்படின்னா அப்படி நினைச்சா மட்டும்தான் அந்த சக்தியும் அந்த பலமும் அந்த ஃபீல்டில் தொடர்ந்து பயணிக்க முடியும். இப்போ நினைச்ச மாரிலாம் நம்ம நடந்துக்கிட்டோம், நினைச்ச மாரிலாம் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அது பிரபஞ்சம் பார்த்துட்டு ஒரு நாள் கம்முன்னு இருக்காது. அது பல வகையில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் கண்டிப்பாக கொடுத்து விடும்.
அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் குரு இருந்துச்சுன்னா கொடுத்த பணம் திருப்பி வாங்குவது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் உறவுகள் இடத்துல வரவு செலவு வச்சுருந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொன்ன நேரத்தில் வராது. அது பல தடங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் அவமானங்கள் தொந்தரவுகளும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ இவங்களாம் என்ன பண்ணணும், எப்பயுமே 2ஆம் பாவத்தினோட அதிபதி நட்சத்திரத்தில் குரு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய தாரக மந்திரம் என்னன்னா, குரு வாழ்க குருவே துணை. இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல சொல்ல உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய சொல்லும் பேச்சும் பக்குவ நிலைகள் அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த பக்குவம் மட்டும் இருந்தால் நமக்கு போதுமா அப்படின்னா, தனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தனத்தை பெருக்கி கொடுப்பதற்கு என்ன பண்ணோம், 2ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் குருவாக இருக்கக்கூடியவர்கள் பணம் வைத்து எடுக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக தங்கம் வைக்க வேண்டும். தங்கத்தை வைத்து நம்ம தனத்தை பணம் எடுத்துட்டு இருந்தோம்னா பொருளாதார சேமிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணி வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதேமாரி 2ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தேன்னா தங்கத்தை ஓசில் வாங்கக்கூடாது, ஓசில் தங்கத்தை கொடுக்காதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பண பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் கொடுக்கல் வாங்கல தடுமாற்றத்தை கொடுத்து விடும். சரி, அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பேச்சில் வசீகர தன்மைகள் இருக்கும். பேச்சில் ரொம்ப வசீகர தன்மைகள்லாம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையின் மேலே ரொம்ப ஆர்வங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிர நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா முகத்தில் அழகு அதிகமாக இருக்கும். அழகுனா ஒரு வசீகர தன்மை. இவரை பார்த்துட்டு போனால் எல்லாமே நடக்குதுப்பா, அதனால இது நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் இவனுடைய மனசுக்குள்ளார அதிகமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். அப்போ கைப்பக்குவம் சிறப்பாக உண்டு. அதாவது கைப்பக்குவம் எப்படி சிறப்பாக இருக்குன்னா, இவங்க ஒரு கலையை தொடரானாவோ இல்லை சாப்பாடு செய்யறனா கூட ருசி டேஸ்ட் இவங்க கைப்பக்குவம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். தொட்டது விளங்கும் அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் தொட்டது விளங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நட்சத்திரத்திலிருந்து ஓவியம் வரைகிறது, கலைத்துறையினுடைய வேலை, சிற்பக்கலை வேலைகள் இதிலெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கலைநயம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான அன்பர்கள் 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் இந்த துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இவர்கள் என்ன பண்ணுன்னா, 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. திருமணம் ஆகலை, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பெண்கள் சொல் பேச்சு கேட்கல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்து தன பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப கஷ்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தேர் இழுக்கும் போது சூறை தேங்காய் உடைப்பதன் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கும். இவர்களுக்கு தேர் இழுக்கும் போது அந்த நேரத்தில் தேர் இழுத்தோன்னு சூறை தேங்காயெல்லாம் உடைப்பாங்க. ஐயா தேர் இழுக்கும் போது என்னாலாம் அந்த கூட்டத்தில் போக முடியாதீங்க, பண்ண முடியாதீங்க அப்படின்னு இருந்ததுன்னா இந்த தேர் இழுத்துட்டு வைப்பாங்க. அந்த சக்கரத்தில் போய் அந்த தேங்காவை உடைச்சி போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுக்குநூறாக போயிடும். குடும்ப பிரச்சனைகள், தன பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த ஒரு வைப்ரேஷன் சக்திகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் அடிக்கடி தனத்தை பெருக்கி கொடுக்கறதுக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் உங்கள் வீட்டில் பாசி பருப்பு பாயாசம் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நட்சத்திரத்திலிருந்து கூட்டு குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு பாசி பருப்பு பாயாசம் செய்து குடும்பத்தினர்கள் எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடுவதன் மூலமாக எல்லா வகையான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் வெள்ளி குத்து விளக்கு இருந்துச்சுன்னா தீபம் ஏற்றலாம், அல்லது சிறிய சாமி வெள்ளியில் செய்யப்பட்ட சின்ன சாமியை வச்சு பூஜையில் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் தனத்தை பெருக்கும். குறிப்பாக தொழில் செய்கிற இடத்துல 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா வெள்ளியால் செய்யப்பட்ட சாமி அழகா சின்ன சிலையாக ஒன்று செஞ்சு உங்களுடைய அலுவலகத்திலையோ இல்லை கல்லாப்பொட்டிலையோ அதில் வச்சுட்டு வந்தீங்கன்னா தனத்தை பெருக்கி கொடுக்கும். சரிங்களா? சரி,
அதுக்கு அடுத்து வந்து பாரு, இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் சுருக்கமாக ஷார்ட்டாக தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அடுத்து 2ஆம் இடத்து அதிபதி வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்து விட்டுச்சுன்னா என்ன தன்மைகள் கொடுக்குன்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் பழைய புராண கதைகளை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். 2ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா புதுமையான விஷயங்களே ஆராய்வதில் கண்டுபிடிக்கிறது இவங்களுக்கு உண்டு. ரொம்ப புதுமையான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பொருளை கொடுத்தனா அது ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வைக்கக்கூடிய ஆற்றல் தன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. அதேமாரி பாரம்பரியத்தில் இருந்தாலும் இவங்களோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தில் இருப்பதன் மூலமாக நிறைய நன்மைகள் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துன்னா பாரம்பரிய சொத்து இருந்தால் நன்மைகளை கொடுக்கும். அதேமாரி பாரம்பரியமான ஒரு பொருள் வீட்டில் வந்து ஒரு அடையாள பொருள் வச்சுருப்பாங்க, ஒரு சேரு, ஒரு டேபிள், ஒரு பொட்டி, இந்தமாரி கூட ஏதோ ஒன்று வீட்டில் வச்சுருந்தாலும் அதுவும் இவர்களுக்கு அதீத வளர்ச்சிகள் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. இவங்க வந்து எதிர்கால திட்டங்களுக்கு சேமிப்பு உண்டு. எப்பயுமே எதிர்கால திட்டங்களுக்கு இவங்க அதிக சேமிப்புகளை கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. கற்பனை எண்ணங்கள் இவர்களுக்கு ரொம்ப அதிகம். கற்பனை எண்ணங்கள், அதேமாதிரி சித்து வேலைகள் செய்யக்கூடிய, சித்து வேலையை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது, சித்து வேலையை பற்றி அதை பற்றி அதாவது வந்து மந்திரம் தந்திரம் இப்படி மாயாஜாலம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இந்த 2ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க நிறைய விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இவங்க 2ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்திலேருந்து பல வகையில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாரி ஒரு பரிகாரம் செய்தால் சிறப்பாக இருக்கணும். புற்றுக்கோவில் ஆலயம் சென்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மாலை வாங்கி கொடுக்கலாம், அல்லது பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம், அல்லது பால் ஊற்றுறதுக்கான அமைப்பாற்றலுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்தோம்னா குடும்ப தடை, பண வருமான தடை, பேச்சில் பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அதாவது வந்து பேக்ரவுண்டில் வந்து யாரோ ஒருத்தர் டிசைன் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் காசு கொடுத்து டிசைன் ரெடி பண்ணி கொடுத்து பேக்ரவுண்டு ஃப்ளெக்ஸ் வச்சு கொடுக்கறது இதெல்லாம் போட்டு கொடுத்தாலும் நல்ல ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக சொல்லப்போனால் ராகு திசையில் ராகு புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக ராகு திசை நடக்கும்போது அலர்ஜி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்துக்குமே. அதில் வந்துடும் போது என்ன பண்ணணும்னா ராகு திசை ராகு புத்தி நடக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது வேப்பந்தலை கொழுந்து வந்து வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு காலையில் டைமில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த அலர்ஜி ப்ராப்ளத்திலேருந்து நிவர்த்தி செய்கிறதுக்கான வழிமுறைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த ராகு திசையில் ராகு புத்தி ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை ராகு திசை ஆரம்பிக்கும் போது எண்ணெய் பலகாரத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. எண்ணெயால் செய்யப்பட்ட பலகாரங்கள், அந்த எண்ணெயால் இருக்கிற ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாம் தவிர்த்து கொள்வது பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நன்மைகள், முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பல வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. சரி, அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்ததுனாவே ஃபஸ்ட்டு ரூல் அவங்க வந்து தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் பேச்சில் வந்து தத்துவங்களாக பேசுவாங்க. பேச்சில் தத்துவம், ஞானம் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவு சரியான நேரத்தில் எடுக்க மாட்டாங்க. உணவு வந்து சரியான நேரத்தில் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. டைமிங் சாப்பிட முடியாது. பல தடைகள், பிரச்சனைகள் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பணம் தடுமாற்றங்கள் ஏற்படுத்தி தட்டுப்பாடு, தடுமாற்றங்கள் இதெல்லாம் அவரோட லைஃப்பில் நிறையா ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பணத்தை வந்து நீங்கள் எவ்வளோ பண்டல் கொடுத்தாலும் சுருட்டி தான் வைப்பாங்க. சுருட்டிடுவாங்க. சுருட்டி பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க, அதுவும் சுருட்டி இடுப்பில் வச்சுக்குவாங்க. இந்த மாரிலாம் சுருட்டி வைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த பணத்தை சுருட்டி வைப்பார்கள், மடித்து வைப்பார்கள். இந்த மாரி தன்மைகள் எல்லாம் அவர்கள் இருக்கும். பொதுவாக இந்த பண விஷயத்தில் வாக்குறுதி கொடுக்காமல் இருந்துக்கிறது இவங்களுக்கு நல்லது. 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது. இது எச்சரிக்கை.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளை வசியம் செய்தல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உறவுகள் வந்து பற்று கிடைக்காது, பாசங்கள் கிடைக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அடிக்கடி பொங்கல் பாயாசம் அதிகமாக சாப்பிட்டு கொண்டு வருவதன் மூலமாக குடும்பத்தின் மேலே ஒரு பற்று பாசங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த 2ஆம் இடத்து அதிபதி வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது தான் பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். அப்போ இயற்கை உணவுனா இது பச்சை காய்கறிகள், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, வெண்டைக்காய், துளசி இதெல்லாம் எடுத்துக்கொள்வது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் 2ஆம் இடத்து அதிபதி கேதோட நட்சத்திரத்தில் இருந்தால் மாமிசத்தை குறைத்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேதோட நட்சத்திரத்தில் 2ஆம் இடத்து அதிபதி இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு முறை மௌனம் விரதம் இருக்கிறது பல வகையில் நீங்கள் பரிசோதித்துக் கொள்வது ரொம்ப நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த நாளில் இருந்தால் ரொம்ப சிறப்புனா மூல நட்சத்திரம் வருவன். நீங்கள் என்ன நட்சத்திரம்னா பிறந்துக்குங்க, மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு மௌன விரதம் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த கேதுனுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறையும். அந்த கேது அப்படின்ற ஒரு தாக்கத்தை குறைக்கிறத விட ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக வந்து மௌனம் இருக்கிறது ஒன்று, ஆன்மீக படிப்பு கேள்வி பதில் எழுதவும் அதேமாரி ஆய்வு செய்தல் வருவது பல வகையில் இவர்களுக்கு அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எம்எம் ஆன்மீக கிளாஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளோ ஒரு அறிவிப்போம். என்ன சனிக்கு சரி, 2ஆம் இடத்து அதிபதி சனியோட நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து விட்டால் தன் பேச்சினால பல வகையில் துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். பல வகையில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் பேசி ஒரு பிரச்சனை வரும்போது பழைய ராமாயணத்தெல்லாம் பிரச்சனை பேசி பிரச்சனை பெருசு பண்ணிடுவான். அப்போ இவங்க தன்னுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். எந்த இடத்துல பேசணுமோ எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது பேசாமல் இருந்துக்கணும். அவங்களுக்கு பேச்சில் தேவையில்லாத ப்ராப்ளம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக தொழில் பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து புலம்பவே கூடாது. 2ஆம் இடத்து அதிபதி சனியோட நட்சத்திரம் இருந்தால் தொழில் விஷயத்தில் புலம்பல் இருக்கக்கூடாது. புலம்பல் இருந்துருச்சு அப்படின்னா அவங்க தொழில் ரன் பண்ண முடியாது. 2ஆம் இடத்து அதிபதி சனியோட நட்சத்திரத்தில் இருந்து விட்டால், அதேமாரி 2ஆம் இடத்து அதிபதி சனியோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா கெட்ட வார்த்தைகள் தீய வார்த்தைகள் கண்டிப்பாக பேசக்கூடாது. அப்படி பேசினா தேவையில்லாத பல வகையில் ப்ராப்ளம் பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி விடும் அப்படின்றது இருக்கிறது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கும் கடன் பிரச்சனை வறுமைகள் வேதனைகள் விலகுவதற்கும் 2ஆம் இடத்து அதிபதி சனியோட நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கோவிலில் இல்லை ஆஸ்பத்திரியில் இல்லைன்னா பொது இடங்களில் சமூக சேவை எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம சமூக சேவை செய்யணும். அவங்க ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க செஞ்சானா பலன் கிடைக்காது. எந்த ரூபாயும் எதிர்பார்க்காமல் தொண்டு சமூக சேவையாக செய்யும் போது ஒரு கோவிலில் போய் கிளீன் பண்ணுறது குப்பை கல்றது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கடன் பிரச்சனை இப்போ 2ஆம் இடத்து அதிபதி சனியோட நட்சத்திரத்தில் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. நேராக ஒரு சிவன் கோவில் இல்லை பெருமாள் கோவில் ஏதோ ஒரு பெரிய கோவிலில் போய் அந்த பில்லெல்லாம் அவங்ககிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டு அந்த கோயிலெல்லாம் கூட்டி விட்டு க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணி பாருங்கள். கடன் கட்டுறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் அமைப்பும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த எம்எம் சிஸ்டம் புத்தகம் நம்முடைய விற்பனைக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. இது வரைக்கும் நிறைய புத்தகங்கள் விற்பனைக்கு நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இந்த எம்எம் சிஸ்டத்தின் ஜோதிட விடுவெள்ளி அப்படின்ற இந்த புத்தகம் இங்கே விற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய விலை 360 ரூபா, கொரியர் சார்ஜ் 100 ரூபா, மொத்தம் 460 ரூபா. என்னுடைய கூகுள் பே நம்பர்
90 92 78 78 67. இதே தான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு பணம் கட்டிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களோட முகவரிக்கு இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த அற்புதமான ஒரு தகவலை கேட்டறிந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருக்கும் பிடிக்கலையாட்டு? சரி, சந்தோஷம். கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு? நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சதுங்களா? இங்கே வந்தவங்களுக்கு அது பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணல கரெக்டாக இருந்துச்சுங்களா? யாருக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு? அப்படியே எந்திரிச்சு ஒரு யாரோ உங்களுக்கு 2ஆம் இடத்தை விட ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்குது சொல்லியிருப்பீங்க. ஐயா சொல்லுங்கய்யா. ஓகேங்க. இப்போ சொன்ன பலன் கரெக்டாக இருந்துச்சுங்களா உங்களுக்கு? சரிங்க. ஓகே, சந்தோஷங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க. சந்தோஷங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் சுக்கிரன் வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்குது, குருவோட நட்சத்திரத்தில். ரைட்டுங்க. பலன் கரெக்டாக இருக்குங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் எல்லாத்தையும் கேட்கலாம், ஆனால் நேரம் கருத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக இந்த மாதத்தில் வந்து நம்முடைய ஆண்டாள் முருகன் ஐயா ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் அவர் ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கின்றார்கள். அதே போல் மற்ற நண்பர்கள் உதவியோட சப்போர்ட்டோட நலிவடைந்த ஜோதிடர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நம்முடைய நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஒரு நன்கொடைகள் வழங்கப்பட இருக்கின்றது. லோகியா நீங்களே கொடுக்குறீங்க. சண்முகம் ஐயா வாங்க, கொடுங்க நீங்கள். ஓகே, மகிழ்ச்சிங்க. அடுத்தது கருணாகரன் ஐயா வாங்கய்யா. சச்சிதானந்தம் ஐயா மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. காலையிலிருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் மிக சிறப்பான முறையில் நாங்கள் இங்கே இருந்தாலும் எங்களுடைய யூடியூப் சேனல் உலகம் முறையும் அறிய செய்த எங்களுடைய பழனி தங்கம் ஐயா அவர்களுக்கும், அதே நேரத்தில் காலையிலேருந்து இந்த சிறப்பான முறையில் எங்களுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். லோகையா எங்கே இருக்காரு? இப்பொழுது நன்றி உரையாற்ற எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய செயலாளர் உயர் திரு லோகநாதன் ஐயா அவர்களை இப்பொழுது வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்திற்கு 57வது கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத கூட்டத்திற்கு தலைமையேற்று கீதா சுரேஷ் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய மோகன் ஐயா அவர்களுக்கும், நமது தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும், ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும், சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கும், ஆண்டாள் முருகன் ஐயா அவர்களுக்கும், வினோதினி மேடம் ஐயா அம்மா அவர்களுக்கும், சின்னையர் அவர்களுக்கும் மற்றும் நமது நிறுவன தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மற்றும் கார்த்திகா அம்மா அவர்களுக்கும் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாம் நிறைவாகட்டும்.